ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு வச்சு ஒரு இனிப்பும் காரமும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரெண்டு கப் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு. இன்னொரு கப் வந்து காரத்துக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால நான் கொஞ்சம் ஃபஸ்ட் செஞ்சு பார்க்கலான்ட்டு. ஏற்கனவே செஞ்சுருக்குறோம், ஆனால் வீடியோ அப்லோடு பண்ணல. வீடியோக்காக கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கோம். நீங்களும் குழந்தைகளுக்கு இந்த லீவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து காரத்துக்கு பிணைஞ்சிட்டோம், இப்போ இனிப்புக்கு பிணைஞ்சிக்கலாம். இனிப்புக்கு நம்ம சால்ட்லாம் போட தேவையில்லை. நீங்கள் சர்க்கரை சேர்த்தோணுமா? சர்க்கரை சிரப்பு செஞ்சு அதுக்குள்ளே ஓட்டு எடுக்கணும். அதுக்கு ரெண்டு மாவே ஒட்கா பிணைஞ்சிருக்க வேண்டியதான். உப்பு போடணும்ல, அதுக்கு உப்பு போட்டுக்குதா? இப்போ பிணைஞ்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து காரத்துக்கு, இது இனிப்புக்கு. கொஞ்சம் 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒட்டுது கையில். வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரியே உருட்டிக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி தேவைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வெள்ளை எள்ளு இப்படி தூவி விட்டு இப்படி ஒரு அமுத்தி விட்டோம்னா எல்லாம் அதில் அப்படியே அப்படி ஒட்டிடும். இப்போ இப்படி போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோடு போட்டுக்கலாம். நீங்களா எறும்பு ஊகிட்டு வருது இல்லை இப்படியா? அடுத்தது இப்படி இப்படி போட்டிங்கன்னா டைமண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். எங்கே கிடைக்குது? இங்கே தான் கிடைக்குது. இங்கே பெருசாக போகுது. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்கிரீடியன்ட்டே ஒன்றும் கிடையாது, கோதுமை மாவு மட்டும்தான். கோதுமை மாவு மட்டும்தான், சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே கோதுமை மாவு எப்படி இருந்தாலும் இருக்கும். அதை வச்சு நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இதெல்லாம் டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம என்ன வியாபாரத்துக்காக கொண்டு போக போகிறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு தானே. இருந்தாலும் அதுலேயே ஒரு அளவு வேணும்னு நம்ம செய்கிறோம். அடுப்பத்தை வச்சு ஆயில் ஊற்றி வச்சுட்டோம். ஆயில் சூடாகட்டும், நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம்.
எண்ணெய் சூடாயிடுச்சான்னு ஒன்று போட்டு பார்த்தோம்னா வரும், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். இன்னும் இப்படி வருது. ஒன்று ஒன்றா எடுத்து தான் போடணும்னா நல்லா ஒட்டிக்கிச்சா? தெரியுதா? இல்ல அதெல்லாம் பிரியல. அடுப்பை வந்து நம்ம மீடியம்ல வச்சிருக்கிறோம். ரொம்ப இதா வச்சோம்னா போட்டோடனே கருகி போயிடும். இப்ப கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு தட்டல் போட்டோம்னா எண்ணெயெல்லாம் இருந்தாலும் அந்த இது இழுத்துரும். பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நான் கரண்டியில் ஒரு தள்ளணும்னா எல்லாம் பிரிஞ்சிருது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு போட்டோன்னே எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. டொமேட்டோ சாஸ் பூரியாட்டு இருக்குது. மினி பூரி இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வந்து காரமாகவும் விற்கிறாங்க, இனிப்பாகவும் விற்கிறாங்க. இதில் சக்கரை பாவுக்குள்ளே ஓட்டு எடுத்து வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கலர் பொடியெல்லாம் போடுவாங்க. நம்ம இன்னைக்கு எதுவுமே போடல, சும்மா அப்படியே செஞ்சுருக்குறோம். அவங்க வந்து ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு அந்த மாதிரிலாம் போட்டு, மஞ்சள் கலரு அந்த மாதிரிலாம் போட்டு விற்பாங்க. நம்ம வந்து வீட்டில் செய்யறதுனால நம்ம அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பப்ஸ் போட்டோம். இப்போ ஸ்வீட்டுக்கு போடுறோம். ஸ்வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிறேன், சின்ன டம்ளரில். இதில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்து போதும். இப்போ இது வந்து நம்ம கரைஞ்சி கொதி வரையில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ அது ரெடி ஆகிட்டு நம்ம இங்கே இது போட்டுக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குட்டி பப்ஸ் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு ஒரு தடவை கலக்கி விட்டிங்கன்னா இந்த ஒட்டி இருக்கிறது எல்லாமே பிரிஞ்சிடும். இது நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த இதில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. போட்டு எடுத்து ஒரு தடவை, இன்னொரு தடவை போடுறது இருக்கு, இன்னொரு தடவை போட்டு எடுத்து. இப்போ சர்க்கரை பாகு இருக்கு, ரெடி பண்ணியிருக்கிறோம், அதுக்குள்ள போட்டு எடுத்துக்கலாம்.
2 இது எடுத்தாச்சு. ஃபுல்லாக நான் பாக கரெக்டாக தான் அளவாக தான் வச்சேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இனிப்பு, இது வந்து காரம். இது காரம் வந்து நாங்கள் மிளகு பொடியும் போடல. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகு பொடி போட்டுக்கங்க. நான் வந்து இந்த சாஸ்லேயே தொட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு அவனுக்கு வேண்டான்ட்டானுங்க மிளகு பொடி போடுறதுக்கு. இதில் மிளகு பொடி உப்பும் போட்டு, உப்பு ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். சும்மா லைட்டாக தூவினீங்கன்னா போதும். மிளகு பொடி உப்பும் லைட்டாக தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்ஸில் வந்து நம்ம அது கடையில் நம்ம ஒரு தடவை சாப்பிட்ருக்குறோம். நிறையா ட்ரிப் அது வாங்கி சாப்பிட்ருக்குறோம். ஏவிஎம் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்நாக்ஸ் தருவாங்க. டைமண்ட் சிப்ஸ்ன்னு ஒன்று தருவாங்க. அது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்குறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டிஃப்ரெண்ட்டாக ஈஸியான ஸ்நாக்ஸு, குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.